Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise number 3.1 நியூ சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் நம்பர் 2ல இருந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 வரைக்கும் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 2 and 3லலாம் அவங்க கேட்டிருக்கிறது கம்பேரிங் த ரேஷியோஸ். இந்த ரேஷியோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்டர்செக்டிங் அட் அ பாயிண்டா பேரலா கோயின்சிடென்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க உங்களை. முதல்ல கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மில் அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸோட வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் வந்து A1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை B1, கான்ஸ்டன்ட்டை C1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். முதல் ஈக்குவேஷன் எல்லாமே 1 1 1னும் ரெண்டாவது ஈக்குவேஷனில் A2 B2 C2ன்னு எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இந்த ரேஷியோஸோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1/A2 அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி ஆன்சர் வரல, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம சம்மை அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக இன்டர்செக்டிங் லைன்ஸாக தான் இருக்கும். அதோட சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா ரெண்டு லைனும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணோம், அந்த இடத்துல ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். அதனால தான் அதை இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெனி சொல்யூஷன் அப்படின்றது 3 ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனி சொல்யூஷனாக ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன் பாஸ் ஆகுது, அப்போ அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கும். அதை வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னு சொல்லுவோம். முதல்ல ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக வந்து மூணாவது ரேஷியோ மட்டும் வித்தியாசமாக வந்ததுன்னா அந்த ரெண்டு லைன்ஸும் பேரலாக ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இப்போ கொஸ்டினில் எந்த பேட்டர்ன் கேட்டாலும் இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போகிறோம் நம்ம. இதில் கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட்னு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா முதல் ரெண்டு கேஸுமே வந்து கன்சிஸ்டன்ட் தான். அது என்னது கன்சிஸ்டன்ட் அப்படின்னா கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம், இன்கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த நோ சொல்யூஷன் பேரலல் லைன் மட்டும் தான் எதில் வரும்னா இன்கன்சிஸ்டன்ட்டில் வரும், மற்ற ரெண்டுமே வந்து கன்சிஸ்டன்ட்டில் தான் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினை இந்த ஜென்ரல் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணும்போது முதல்ல வர நம்பர் இங்கே 5, அது நம்மளோட A1 வேல்யூ. A1 வந்து 5, B1ஓட வேல்யூ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே -4 இருக்குது, -4. C1ஓட வேல்யூ கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து A2ஓட வேல்யூ 7, B2ஓட வேல்யூ 6, C2ஓட வேல்யூ -9 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல A1/A2 கண்டுபிடிக்கணும். A1/A2 இஸ் ஈக்குவல் டு இங்கே A1 5 கிடச்சிருக்கு, A2 7 கிடச்சிருக்கு. 5ம் 7ம் கேன்சல் பண்ண முடியாது, அப்படி இருக்கட்டும். இப்போ B1/B2 கண்டுபிடிக்கலாம். B1/B2 கண்டுபிடிக்கிறதுக்கு -4/6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் கூட -2/3 தான். 5/7ம் -2/3யும் கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது, அப்போ நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக C1/C2 செக் பண்ணவே தேவையில்லை. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தால் தான் மூணாவது கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு கிடச்சாச்சு A1/A2 வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு B1/B2 அப்படின்னு கிடச்சிருக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது உங்களுக்கு கொஸ்டினில் என்ன டைப்பில் ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் இன்டர்செக்டிங் அட் அ பாயிண்டா பேரலாக கோயின்சிடென்ட்டான்னு கேட்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக இன்டர்செக்டிங் லைன் தான். அப்போ இன்டர்செக்டிங் அட் அ பாயிண்ட் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ ஈக்குவேஷன்ஸ் இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி A1 B1 C1னு முதல் ஈக்குவேஷனு, ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து A2 B2 C2 எடுத்து எழுதிட்டு நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். A1/A2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சா 9/18 கிடைக்குது. 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 1s are 9 2s are 1/2 கிடச்சிருக்கு. இப்போ B1/B2 கண்டுபிடிக்கிறோம். B1 B2ஓட வேல்யூ 3 and 6ன்னு கொஸ்டினில் கிடச்சிருக்கு. இவங்களையும் கேன்சல் பண்ணால் 1/2. ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சுல. ஈக்குவலாக வந்தால் கண்டிப்பாக நம்ம C1/C2வையும் செக் பண்ணி தான் ஆகணும். C1/C2 செக் பண்ணுறோம். 12/24. திருப்பியும் 12 டேபிளில் இது 1s are இது 2s are மூணுமே சேமாக வருது பாருங்கள். மூணுமே ஈக்குவலாக வந்தால் இது கண்டிப்பாக கோயின்சிடென்ட் லைன்ஸ் மெனி சொல்யூஷன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். கண்டிஷன் எடுத்து எழுதிருங்க. A1/A2ஓட வேல்யூ, B1/B2ஓட வேல்யூ, C1/C2 வேல்யூ மூணுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால தீஸ் லைன்ஸ் ஆர் கோயின்சிடென்ட். அவங்க வந்து லைனோட நேச்சர் தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு லைனும் கோயின்சிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா கோயின்சிடென்ட் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். இப்போ அதிலே நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினில் A1 B1 C1 வேல்யூ, அதே மாதிரி A2 B2 C2ஓட வேல்யூ எடுத்திருக்கேன். மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மைனஸ் சைனோட சேர்த்து எழுதுங்க. A1/A2 கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நம்ம பண்ண வேண்டியது 6/2 கேன்சல் பண்ணால் 3/1 கிடைக்குது. B1/B2 -3/-1 மைனஸ் கட்டாச்சுன்னா அதுவும் 3/1 தான். ஸோ ரெண்டும் சேமாக வந்ததுனால C1/C2 செக் பண்ணுறோம். ஆனால் 10/9ன்னு கிடைக்குது. இது கேன்சலே ஆகாது. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் ஈக்குவல், லாஸ்ட் ஒன் மட்டும் நாட் ஈக்குவல்னா நம்மளோட கடைசி கண்டிஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. A1/A2வும் B1/B2வும் சேமாக வந்திருக்கு, ஆனால் C1/C2 மட்டும் சேமாக வரல. அப்போ இந்த லைனோட டைப் வந்து கண்டிப்பாக பேரலல் லைன்ஸ் தான். ஏன்னா அவங்க கொஸ்டினில் டைப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும்.
Question number 3 பாருங்க அதே மாதிரி தான் comparing these ratios find out whether the following pair of linear equations are consistent or inconsistent ன்னு கேட்டிருக்காங்க. யூனிக் சொல்யூஷன் மெனி சொல்யூஷன் ரெண்டு வந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்ட்னு எழுதணும். நோ சொல்யூஷன் வந்தால் மட்டும் தான் நம்ம அது என்னென்னு எழுதணும், இன்கன்சிஸ்டன்ட் எழுதணும். முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த பேட்டர்னில் இருக்கான்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் இந்த சைடு வரணும், ஆனால் எல்லா கொஸ்டின்லையுமே கான்ஸ்டன்ட் வந்து அந்த சைடு தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ 3x + 2y + 5 இந்த பக்கம் தான் -5 = 0. 2x - 3y - 7 = 0. ஏன் மேம் அந்த பக்கம் வச்சு பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம், உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். இது எக்ஸாமில் என்ன ஆகும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவலுக்கு அந்த சைடும் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ரேஷியோ மாறிடும். ரெண்டு சியுமே எதர் உங்களோட ரைட் சைட்லேயும் இல்லை லெஃப்ட் சைட்லேயும் இருந்தால் சம்மோட ரேஷியோ நமக்கு மாறாது. ஸோ அதனால் எப்போவுமே ஜென்ரல் ஃபார்மில் கொண்டு வந்து போட சொல்லி தான் கிளாஸில் சொல்லித்தரோம், அதனால் அதே சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம முதல்ல a1/a2 ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏன்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3/2ன்னு கிடைக்குது. இப்போ b1/b2 ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம். இங்கே மேலே +2 கீழே -3 இருக்குது. ஸோ 2/-3 மைனஸை வந்து நடுவில் கூட நம்ம எழுதிக்கலாம். இது 3/2 இது 2/3. மொரோவர் இது வந்து ஒரு ப்ளஸ் நம்பர், இது வந்து ஒரு மைனஸ் நம்பர், ரெண்டும் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் தான். அப்போ ஃபஸ்ட்டு டைப் தான் வந்திருக்கு. a1/a2 is not equal to b1/b2ன்றது ஆக்சுவலாக யூனிக் சொல்யூஷன் இன்டர்செக்டிங் லைன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். கொஸ்டினில் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது கன்சிஸ்டன்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த செகண்டும் ஃபோர்த்தும் இதே டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தேர்ட் பார்க்கலாம், ஏன்னா அதில் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இருக்குது. கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த 7ம் இந்த 14 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட கொஸ்டின் 3/2x + 5/3y -7 = 0ன்றது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் 9x - 10y -14 = 0. அந்த பக்கம் வச்சும் பண்ணலாம், ரெண்டும் ஒரே சைடு தான் இருந்தது. இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளோட a1ஓட வேல்யூ வந்து 3/2, b1ஓட வேல்யூ 5/3, c1ஓட வேல்யூ வந்து -7 ஆக்சுவலாக. இப்போ a1 b1 கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் c1 நம்ம எடுத்துக்கலாம். a2 வந்து டைரெக்டாக 9 இருக்குது, b2ஓட வேல்யூ -10ன்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், பேசிக்காகவே இதை டிவைடே பண்ணாமல் a1 a2 ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, ஆன்சர் பாசிட்டிவில் வரும். b1 b2 பார்க்கும்போது ஒரு நம்பர் மட்டும் நெகட்டிவில் இருக்குது, ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். இப்போ கண்டிப்பாக நாட் ஈக்குவல் சிம்பிள் தான் எடுக்கணும். ஸோ 1 மார்க்காக இருந்தால் நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இதே 2 மார்க் கொஸ்டினாக தான் நம்ம எழுதுவோம்ல. a1/a2 = a1க்கு பதிலாக 3/2, a2க்கு பதிலாக கொஸ்டினில் 9 இருக்குது. டினாமினேட்டரில் இருக்க 9 வந்து 9/1ன்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ மேலே இருக்கிற 3/2 எழுதிட்டு கீழே இருக்கிற 9/1 மேலே கொண்டு வந்து 1/9ன்னு எழுதிக்கணும். இது 1s are, இது 3s are. அப்போ 1/2 3s are 6ன்னு எழுதணும். அதுதான் a1/a2ஓட வேல்யூ. இப்போ அதே மாதிரி b1/b2 கண்டுபிடிக்கணும்னா b1க்கு பதிலாக கொஸ்டினில் 5/3 இருக்குது, b2க்கு பதிலாக -10 இருக்குது. 10ன்றதை 10/1ன்னு எழுதிட்டு மேலே கொண்டு வாங்க. இப்போ மேலே 5/3, கீழே இருக்கிற 10/1 மேலே வந்தால் -1/10 ஆகும். 5ம் 10ம் 2 டைம்ஸ் கட் ஆகிடும். அதே 1/6 வருதா, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -1/6ன்னு வரும். +1/6ம் -1/6ம் கண்டிப்பாக ஈக்குவல் டேர்ம்ஸ் கிடையாது. அப்போ a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2 தான் எழுதணும். கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்றதான் உங்கள் கேள்வி. ஸோ இது வந்து யூனிக் சொல்யூஷன். கண்டிப்பாக சொல்யூஷன் இருந்தாலே அது வந்து கன்சிஸ்டன்ட் தான். ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான், நிறைய சொல்யூஷனாக இருந்தாலும் அது கன்சிஸ்டன்ட் தான். கன்சிஸ்டன்ட்னு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.